மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை டைங்கில் தட்டி விடுங்க. இதுதான் வெளிமலை சாரல். இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல், பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே இந்த குறிஞ்சிடமோ எங்கு பார்த்தாலும் பூஞ்சலாக தெரிகின்றது.
காடுகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் இயற்கை வளங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆகையினால இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த நாடகம் ஆரம்பிக்கும் சொன்னாரு, இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் தள்ளி இருக்க வேணாம், ஒட்டி வாங்கன்னு. ஒரு பிள்ளை கேட்கலையா? ஏன் அங்கேயே உட்காந்துருந்தாங்க? என்ன காரணம்? இருந்து போனா தெரிஞ்சு போயிருமா? அதான் உண்மை, அதான் உண்மை. சரி சரி, இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து ஒழுங்கா பார்த்தா போதும். ஆள் இருக்கா இல்லையோ, நாடகம் எதுக்கு போட்டுருக்காங்க? சாமி தான் நாடகம், சாமி நாடகம் பார்க்க. ஆமா, ஆகையினால இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கிற பொழுது இந்த குறிஞ்சி நிலத்தை எப்படி எல்லாம் வழிபட சொன்னார். அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசிமலை இருந்தாலும் கூட பொதுவாகவே ஒரு நாடகம் நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா அது ஒளிவெளி தான் காணலாம். அருமையான ஒளிவெளி. எந்த ஊர் தம்பி? பாரதி சிவகங்கையா? பாரதி சிவகங்கை, அருமையான ஒளிவெளி. இந்த நாடகத்தை எங்கு சென்றாலும் நம்மளை எல்லாம் வெளிநாடு பூரா தெரிவதற்கு காரணம் அன்னை மாதவண்ணே. அவர் வீடியோ எடுத்தாரு, பார்த்தா கடைசி நல்லா பாடுறாரு. அன்னைக்கு ஒரு பாடுனீங்க, எந்த ஊர்? இது தூவங்கல் நாடகம். அன்னைக்கு அண்ணன் நரசிங்க நாடகம் தான். அங்கே வந்து நல்லா பாடினாரு. இன்னைக்கு 2-3 பாட்டு எல்லாம் பாடினாரு. பாருங்க, அந்த பார்க்க தீட்டு தான் கத்தி பதமாகுமா. பாரு, 4 நாடகம் பார்க்க நம்மளும் பாடுவோமே அப்படின்னு நல்லா பாடுறாரு. வீடியோ எடுக்கின்ற அன்பு அண்ணன் மாயகுலம் மாதவன் அவர்களுக்கும் நல்ல ஒரு பாடகராக நல்லா வந்துட்டாரு. அவருக்கு நம்ம சார்பாக நன்றியை சொல்லி, நீங்க 4 பேர் நல்ல உழைப்பு. எங்க அண்ணன் சந்திரன் அண்ணன் சந்திச்சு, அண்ணன் ரத்ன அண்ணன் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. ஆமா, ஒரு சங்கத்தில் பார்க்கறது பேசுறது. அண்ணன் கல்யாணம் அண்ணன், நீங்க ரொம்ப அற்புதம். சாமி விட மாட்டேன் சந்திப்பேன். எங்க மாடானு அது பரவாயில்ல, அவரு என்ன பொருள் வாங்கி கொடுக்காரு, சாப்பிடாரு. ஆகையினால இடத்தை நினைக்கலாம். இந்த ஆளும் என்ன சத்தம்? அப்புறம் நீ கேக்குதுல, இன்னும் சொல்ல வேணாம். அருமையா
அருமையான காலம் ஆளோடும் சோ என்று அற்புதமான ஓசையில் வைக்கின்றது. சகுடையால், பேரையால், மகதையால், செங்கோட்டையால் இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்ணு இப்படி வச்சா இருக்கணும். இந்த பிள்ளையை வர்ணிக்காம எந்த பிள்ளை வர்ணிக்க போறா? யாரை போய் வர்ணிக்கிறது? மௌனா மௌனா கொஞ்சம் வந்து
ஆளியிலே பிரபாத அலிமைகளோ ஏழிசை பெயராத கிளைமகளோ இந்த உலகத்தை பெற்றெடுத்த தமிழ் மகளோ இடலா சொல்லக்கூட அறிவே அலிமகள் கலைமகள் மலைமகள் என்ற மும்மகளுக்கு நிகராக இருக்கின்ற இந்த பேரழகியை பார்க்கும் பொழுது அழகுன்னு அழகு அழகுதான். என்ன பைத்தியத்தனமா இருக்குது, சொல்லாம இருக்கலாமா? கல்யாண பொண்ணு மாதிரி வருது. யார் நீங்க? நாங்க யாரோ இடத்துல ஒரு பொறுப்பான காவலாளி. நீங்களா? நீங்க யாரு? நீங்க எப்படி பொறுப்பாளியோ நானும் ஒரு வந்த வேலையோ பொறுப்பாளி. பொறுப்பாளி பொறுப்புள்ளவர் நீங்க.
பொறுப்புள்ளவருக்கு இங்க காட்டுக்குள்ள என்ன வேலை? எல்லாம் ஒரு காரணம் தான். என்ன காரணம்? ஒரு மானத்துக்கு வந்திருக்கையா. மானா? மான் இங்க இல்லைங்களே. ஏன் இல்லை சொல்றீங்க? ஏங்க நான் பொய் சொல்றாளா? நான் பொய் சொல்றாளா? மான் இங்க கிடையாது. என்ன பொய் சொல்றாரா? நான் சொல்றேன், நீ சொல்றியா? ஏங்க நான் இந்த இடத்துல இருக்கேன். இந்த உலகமே பொய்யான உலகம் தான். அது உண்மைதான். பொய்யான உலகத்துல சரி அத்தனை மனித பிறவியும் அழியலாம், பிறக்கலாம், இருக்கலாம், போகலாம், வரலாம். ஆமா. ஆனா முடிவுல எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒடிசா அந்த மன்னர் கூட கடைசியில மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு நிலையற்ற வாழ்க்கை. ஆமா. கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் இப்படி வாழணுமா? மக்கள் மனசுல நிக்கிற மாதிரி. மக்கள் மனசுல நின்றது யாரையா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஏழை மனசுல நின்றது யாரு? ஏழை மக்கள்கிட்ட. ஏழை மக்கள்கிட்ட நல்லது செஞ்சா மக்கள் மனசுல நிக்கலாமுங்க. நல்லது பண்ணணும்ன்ற குணம் இருக்கணும். எனக்கு நல்லது பண்ற குணம்லாம் இருக்கு. ஆமா. ஆனா நீங்க தேடி வந்த மானு நான் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், புடிச்சு கொடுத்துருப்பேன். ஏன்னா ஏழை உள்ளத்துலதான் இறைவன் இருக்கானா? இறைவன் இல்லையா? என்ன அன்பே சிவம். ஆமாங்க. ஏழைகள் சிறப்பில் இறைவனை காணலாம். கண்டிப்பா. ஆமா. இவ்வளவு தூரம் நல்லா பெரியங்கிற காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து நம்பிராச மயங்க. நம்பிராசனோட மயன் நீங்க தானா? நம்பிராச மயன். எத்தனை பேர் நீங்க? நாங்க அண்ணன் 7 பேர் காட்டுக்குள்ள காவலுக்கு இருக்கோம். 7 பேர் மயா? இப்ப நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். அவங்க எல்லாம் பொண்டாட்டி பிள்ளை கட்டி வேலை வெட்டி போயிட்டாங்க. நான் தான் மொட்டா தெரியுறேன். என்னையா முட்டா தெரிஞ்சு சொல்ற? இன்னும் பொண்ணு கட்டலாங்க. என்ன முட்டுக்கு பிறகுதான் என்ன செய்யுமா? மலர் ஆரம்பிக்கும். மலரும். ஆமாங்க. அப்ப வந்து உனக்குன்னு ஒரு கால் கட்டை போட்டாத்தான் இருக்கு. என்ன கால் கட்டை போட ஒரு பெண் இருக்கு. என்னையா சொல்றீங்க? ஆனா மானுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அது ஒண்ணு மட்டும் இங்க கிடையாது. யோ நீ வாங்க நம்புங்க. நீ ஏன்னா நம்பினார் கிடைவதில்லை. நான்கு முறை திருப்பினா உலகத்துல நீ சொன்னா நான் நம்பணும், நான் சொன்னா நீங்க நம்பணும். சரி நம்புறேன். நம்புங்க. மானு இருக்கு. இருக்கு. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை? மான கண்ணால பாத்தீங்களா? ஆமா. நசமாவா? கமல வர்ற. ஓ சத்தியமாயா? சரி மான ஒருவேளை நான் புடிச்சு குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. மான வளர்க்குற அளவுக்கு உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருக்கா? என்ன கூப்பிட்டா? பஞ்சாயத்து மாதிரி யார பார்த்து என்ன மாதம் என்ன இப்படி கேட்கலாமானே? யாருக்கு வள்ளி கொடுத்த கரங்கலியாது? என்னது? பாருங்க. அள்ளி கொடுத்த கரங்களா? கேளி ஹரண்ட இல்லையே. உங்களை பார்த்தா சிங்கிள் டீயே வாங்கி கொடுக்க மாட்டேன் தெரியுது. நான் கேக்குறேன் காசு ஒண்ணு இருக்காங்க நிறைய. உலகத்திலே பெரிய பணக்காரன் நான் ஒருத்தன்டா. நீங்களா பெரிய பணக்காரரு? சரி பெரிய பணக்காரரு என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வந்து வீட்டுல கொண்டானே? இதெல்லாம் மக்கள் சேவைடா. இது அப்ப மக்கள். நான் எந்த ஊருக்குள்ள காசு வாங்குறது இல்லையா? ஆமா பொங்கலும் புளியோருக்கு இந்த தரமுடி தேங்காவுக்கு தான் போயாதீ. இங்க பாருங்க நான் கேக்குறேன் உங்க வீடு என்ன வீடியா? என் வீடுலாம் ஓலை வீடுங்க சாமி. உங்க வீடு என்ன வீடு சாமி? எங்க வீடு ஓட்டு வீடு சாமி. உங்க வீடு அப்பா வீடு? நம்ம வீடு கார வீடுங்க. அவர் அப்பா வீடு கார வீடு தெரியுங்க. நான் ஓட்டு கேட்டு போயிருக்கேன். அவர் மாடா வீடு ஓட்டு வீடு கூரை வீடு இருக்கு. பாருங்க இந்த பூலகத்தடி எத்தனை பேருமே பூரா கூரை வீடு ஓட்டு வீடு கார வீட்டுல குடியிருக்கிறாளுங்க. சரி நான் அப்படியா? வேற எப்படி? தங்கத்தலை வீடு. தங்கத்துல வீடு பொன்னார் செய்யப்பட்ட வீடுடா. அதனால எங்க அப்பா பொன்னமலம் பேருடா. உங்களுக்கு தங்கத்துல வீடு? ஆமா. என்ன சங்கத்துல வீட்டு வாடகை கொடுக்கணும் ஒரு ஒம்பளை மானக்கடை கட்டு போச்சு. நான் இல்லையா அது? நீங்க என்ன ரொம்ப இது பண்றீங்க? வர வர மாமியா வாங்க. நான் இல்ல அது நீங்க. ஓஹோ வேற யாரோ? இப்ப வேற யாரவா? ஆள் மாறி வந்து பாயா. சரி சரி. அப்ப நீங்க வேடுவர் கண்டிப்பா. மான வழக்க சத்தியவெல்லாம் இருக்கு. இருக்கு இருக்கு. தகுதியில வருவனையா? இல்ல ஒரு சின்ன விஷயம் கேட்டா கோச்சுக்கிற மாட்டீங்களே. சொல்லுங்க நீங்க. நீங்க என்ன சொன்னா நீங்க கோபப்பட மாட்டேன். ஏன்னா நான் காரியம் ஆகணும். எனக்கு ஒரு பக்குவம் புரியணும். என்ன வேணும்? இப்போ அந்த காலத்துல பொண்ணை கொடுக்கணும்னா மாட்டை அடக்கு இளவட்டக்கல்ல தூக்குண்டுவாங்க. ஆமா. இப்படிங்க மானத்தை தேடி வந்திருக்கீங்க. கண்டிப்பா. நான் அதனால அது சம்பந்தப்பட்டு கேட்கிறேன். இப்போ ஒரு நம்ம ஊர்ல ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜல்லிக்கட்டை 80 கிழவன் போய் அடக்குவாப்பிலையா ஒரு இளந்தாரி பையன் போய் அடக்குவானா? ஏடா பைத்தியத்தனமா இருக்கு. பாத்திருக்கே பாக்கல. ஜல்லிக்கட்டு மாடு விடுறாங்கன்னா இல்லமா என்ன மாதிரி கிழிச்ச இளவட்டம் போக முடியும். இளவட்டம் அப்புறம் உங்களை பார்த்தா செம்பரி குட்டி கூட பிடிக்க முடியாது மாதிரி போயாங்கிட்டு. டேய் நான் கொல்ல மாட்டை அடக்கணுமே. மாட்டை அடக்குனீங்கல்ல? ஆமா. மாட்டை அடக்கிறதுக்கே ஒரு பருவம் தேவைப்படுது. என்ன அப்படி சொல்ற? மானு என்ன ஓட்டம் ஓடும். ஆமா. மானு வேகமோ மனோவேகம்னு சொல்றாங்க. கண்டிப்பா. மனசை விட வேகமா ஓடுமா மானு. ஆமா. அப்படி ஓடுற மானை நீங்க பிடிக்க வந்திருக்க வேடுவரே. அந்த மானை பிடிக்கிற அளவுக்கு நீங்க முத பருவமான ஆளா? நிறுத்திங்க உங்க பேச்ச. பாருங்கயா
பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே பருவகாலம் உண்டு. என்ன 16, 20, 40, 60, 80. எனக்கு புரியலையே. சொல்றேன் கேளுங்க. 16 வயசு என்பது என்ன பருவம் தெரியுமா? என்ன பருவம்? அதான் மிளகா பிஞ்சு பருவம். 16 வயசு பையன ஓடி மிதிரான்னா ஓடுற பாம்போட பிடிச்சு விட்டான். ஆமா. என்ன வயசு? ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. மிளகா பிஞ்சு கடிச்சாங்க நருக்கு சுருக்கு இருக்குமா இல்லையா? ஆமா. அது 16 வயசு ஒரு இளந்தாரி பையன். ஓஹோ. 20 வயசு என்பது அதான் வில்லம்பு பருவம். வில்லம்புனா முள்ளில அம்ப போட்டி எவ்வளவு தூரம் இழுத்து விடுறோமோ போய் சதக்குன்னு பாய். ஆமா, எவ்வளவு தூரம் இழுக்கிறோமோ வேகமா போய் பாயும். இதான் உண்மை. அது என்ன பருவம்? 20 வயசு. 20 வயசு வில்லம் பருவம். இழுத்து விட்டா சதக்குன்னு குத்தும். ஆமா. 40 வயசு என்பது அதான் சொன்னா பொட்டி பாம்பு பருவம். புரியல, எனக்கு புரியல. பொட்டிக்குள்ள பாம்பு இருக்கு. சரி. கூடைய தூக்கிட்டு 40 வயசு ஆயிட்டா 4 தட்டு தட்டுனாத்தே எந்திரிக்க. ஓ, அப்ப 40 வயசுல தட்டி விட்டாத்தான் எந்திரிச்சு பார்க்க. எதை? இல்ல, பாம்பு பொட்டிக்குள்ள இருக்கு. பொட்டிக்குள்ள இருக்கிற பாம்பை தலையை தட்டா தானே மண்டைய தூக்கும். அப்படி கூடைய தூக்கிட்டு தட்டினாத்தான் அந்த பாம்பு சுருண்டு கிடக்கிற பாம்பு அப்படி தூக்குமா. அப்போ உங்களுக்கு தட்டினாத்தான் எந்திரிக்க பாம்பு தலையை தூக்கும். போயாங்கிட்டு 40 வயசு தலை எந்திரிக்க. 40 வயசு என்ன பருவம்? பொட்டி பாம்பு. 60 வயது என்பது அதான் சொன்ன ஆலயமணி பருவம். ஆலயமணி கோயில் எல்லாம் இருக்கு. சும்மா தொங்கு. ஆமா. என்ன செய்யணுமா? நாக்க பிடிச்சுக்கிட்டு அடிக்கணும். மணி எப்படி சும்மா தொங்குதோ அதே போல 60 வயசுல சும்மா தான் தொங்கும். புடிச்சு அடிச்சாதான் சத்தம் வரும். மணிய தெரியலையா? மணி எங்க? ஆமையா, இழுத்து பிடிச்சு அடிச்சதால ஒருவேளை மணி அடிக்கிறப்ப அந்த நாக்கு அந்து போச்சுன்னா எதை போடணும்? நாக்கு போடு. ஓ நாக்கு போடு. வாடாங்க. 60 வயசு ஆயிட்டா என்ன பருவம்? ஆலயமணி பருவம். ஓ. 80 வயசு ஆயிட்டா அதான் என்ன பழைய திணி பருவம் உண்டு. 80 வயசு ஆயிட்டா எது எங்கேயும் கிடக்குன்றது தெரியாது. ஓ, ஆடி கிடக்கு. அது மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கைய. தாங்க அடைஞ்ச பருவம் ஐயா வில்லம் பருவம். வில்லம்பு கிழிச்சாரு. என்ன நீ விட்டாலும் புதக்கு போயா தெரியும். நீ சாஞ்சி தானே செவரு சாஞ்சி வச்சு ஆத்தாடி ஆத்த போடா தெரியும். மாநில போங்க வாயாங்க கோப்படாங்க. அம்பிராச மயங்கிறது பிரச்சனை பண்ணாதீங்க. மலையாளி போனாலும் மச்சினி உதவி தேவை. தெரியுது. குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டு. உண்மைதான். நான் உங்களை பார்த்ததுமே கணிச்சுக்கிட்டு. நீங்க குறி எல்லாம் பாப்பீங்களா? கையை கொடுங்க பாருங்க. இந்த கட்டை இதுல ஏறக்கூடாது. ஏறுனா 8வது கொண்டாட்டி வச்சிருக்கீங்க அர்த்தம். நான் அப்படியே ஆளையா? ஆமா. நீ செத்த கடிச்சா என் தங்கச்சி உள்ள இருக்கு. ஏண்டா மாப்பிள்ள உண்மை சொல்லுவாடா? என்ன நான் தேடி வந்தது மானும் இல்ல ஒண்ணும் இல்ல. பின்ன சும்மா சொன்னேன். சும்மா சொல்ல தங்கச்சி வள்ளிதாயா. நான் எதமும் ஒரு தங்கச்சியை காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒப்புது இல்லை உங்களுக்கு? ஒப்புது வேண்டா. எங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு நல்லா இருக்க. அன்னைக்கு ஒரு தங்கச்சியை காட்டு அது ஆமா. இந்த பிள்ளை கொஞ்சம் பார்க்க லட்சணமா இருக்க. ஏன் தங்கச்சியில அப்படித்தான் இருக்கும். ஏன் தங்கச்சியில அப்படித்தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நீங்க அப்ப தங்கச்சியத்தை நோங்கி வந்திருக்கீங்க. ஆமா மாப்பிள்ள, நானும் எத்தனை சும்மா தெரிய முடியும். எனக்கு மச்சான் ஆகி போயிட்டாலே. சொல்லுங்க. மலைக்கு போனாலும் மச்சன். கண்டிப்பா கண்டிப்பா. மச்சனோட மனசறிஞ்சு நடிக்கிறவன் ஒரு உண்மையான மச்சன். உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேண்டுமா பொருள் என்னையா கேட்கறாங்க? உங்க ஓர பார்வை அது பார்த்தாலே போதும் மச்சான். நான் என்னைக்கு நல்லா இருப்பேன். பாருங்க, ஒரு தங்கச்சி மணப்பெண்ணு வச்சுக்கமே. மணப்பெண்ணுக்கு நகை போனதோட பெண்ணு அழகா இருக்கு. பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணத்தான் அழகா இருப்பா. ஆமா. இப்ப என் தங்கச்சி உங்களுக்கு கட்டி கொடுக்கணும் வச்சுக்கோங்க. நெத்திக்கு ஒரு 3 பவுன்ல நெத்திச்சுடி வேணும். 3 பவுனா? ஆமாங்க. போடுற 5 பவுன்ல அப்படி போடுற நிறைய ஆகிட்டேன். 5 பவுன்ல நெத்திச்சுடி. காய்க்கடா வேணும். காதுக்கு தொங்கட்டா வேணும். காதுக்கு தொங்கட்டா எத்தனை பவுன்ல? ஒரு 10 பவுன் போடுங்க. போடா கிறுக்கு போயில. ஏன் காதுக்கு 1 பவுன் இங்கிட்டு 1 பவுன்? ஏங்க இங்கிட்ட தொங்கி போக மாட்டியா? ஓ தண்டட்டி மாதிரி ஆயிருமா? இந்த கேள்றாங்க அவகிட்ட கேளு. இங்கிட்டு 1 பவுன் இங்கிட்டு இப்படி தான் போடணும். இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 போட்டா தொங்கி போக மாட்டியா காது? சரி கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு 4 நாள் தொங்கி போனா கிளடியா போய் மாட்டியா? சரி கோச்சு போடாரா? சரிங்க. காது கிழிஞ்சு போடா. மூக்கு என்ன? மூக்குத்தி 8 கல் பேசறி.
காப்பும் இல்ல வைரத்துல சரிங்க சரி தகத்தேன் முன்ற மாதிரி போடுறான். சரிங்க ரொம்ப சந்தோஷம். கழுத்துக்கு பதக்க சங்கிலி எத்தனை பவுன்ல? ஒரு 15 30 பவுன்ல. ஒரு 30 பவுன்ல. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு கீழ ஒரு ஆரம். எத்தனை பவுன்ல? ஆரம் ஒரு 20 30ல போட்டு. போடியா போடியா. சரி. இடுப்பு நீ அவன இடுப்புக்கு ஒட்டியானம். எத்தனை பவுன்ல? ஒரு 50 பவுன்ல போடு. போடியா. அகலமா இருக்கும். அது கீழ பேம்பர்ஸ். டேய் கீழ வாயா. கீழ கீழ வந்து தண்டை கொலுசு மிஞ்சி அந்த மிஞ்சி போடுற உரிமை உங்களுக்கு மட்டும்தான். ஆமா மாப்பிள எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டி போயிடுறேன். நீ அண்ணன் தம்பி 7 பேரு கல்யாணம் பண்ணி காது குத்த கல்யாணமா. ஏன்டா அழுகுற? அடே அழுகாதடா வாடா டே. ஏன்டா சாணம் போற நேரத்துல அழுகுற? வாடா அழுகுற. ஏன்டா அழுகுற? அழுகாதயா. சரி அழுகுற. என் தங்கச்சி உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டா. சரியா மச்சான் ஏன் அழுகுற? இவ்வளவு நாளா பாசமா வளர்த்த பிள்ளைங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து பொண்ணை கொடுன்னு கேக்குறீங்க. ஆமாடா ஆமாடா. கட்டிக்கங்க மச்சான். சரியா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க மச்சான். ரொம்ப பாசமா வளர்த்த பிள்ளை மச்சான். கல்யாணம் என் தங்கச்சி உங்களை கட்டி கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் மச்சான் என் தங்கச்சிக்கு தண்ணியே வராம பாத்துக்கிறேன்னு மச்சான். தங்கச்சி டேய் உன் தங்கச்சி வேணும் போடா. ஏண்டா இந்த உலகமே என்னடா? கண்ணுல தண்ணி வர போடா கிறுக்கு போடா. நீர் இன்றி அமையாது உலகம்னா. உலகத்துல நீர் இல்லாம எந்த ஜீவன்ற வாழ கண்ணுல தண்ணி வந்தா என் மனசு எல்லாம் சரி போன கண்ணுல தண்ணி மச்சான். பேசாதம்மா. என்னடா வாயுது இந்த வார் வந்த வேடுவருக்கு நமது குலப்பண்பு வரவேற்பு கொடுப்பது. ஆமா குலப்பண்பு ஆகிவிட்டாச்சு. வேடுவரே வேட்டுவரே அவர் எதற்காக வந்துள்ளார்? மானை தேடி வந்திருக்க. அவர் கண்ட மானை நீங்கள் பார்த்தீர்களா? கண்ட மானை பார்க்கவில்லை. ஆஹா அழகு பின்மகளே. நாந்தே. நீங்க தான் தள்ளுங்க. நீர் தானே வள்ளி? நாந்தே வள்ளி. மண்டை வர வர பெருசு மண்டையை வச்சுடா. ஏன் மண்டைக்கு என்ன குறை? மண்டையை காட்டு. மண்டையை பார்க்காதீங்க. புடவே அப்பா நீ நானா அப்படி செய்ய மாட்டேன். வாங்கி வச்சு அஞ்சு வைக்க மணி 5. தேடி வந்தேனே புள்ளி மானே
மகளே முதுகுல ஆமாமா ஆமாவா அண்ணன் வேணும் உனக்கு மாமா அண்ணன் மாமா ஆமா வாடாங்க வாடாங்க அடுத்த ஆளை கூப்பிடுறேன். ஏன்டா பிள்ளை வளர்த்துருக்கீங்க நான் வளர்க்கலங்க, உங்க வளர்ப்பு தான் அப்படி இருக்கு. அண்ணன் சொல்றா மாமா இங்க வா, உனக்கு அண்ணன் மாமா அப்பப்ப கள்ள புரிச்சு. டேய் டேய் உங்க முறையில முடிக்கல தங்காச்சி வாங்க ஒரு வேடு வர வரட்டும். நம்ம என்ன ஆடாத மனம் ஆடுதா அவர் கேட்டு வந்த மான பாத்தீங்களா? பார்க்கலையே அண்ணே, பார்க்கலையே. என்ன அந்த சொரட்ட ரூம் நம்பர் தங்கச்சி இந்த வேடுவர் தான் அந்த வேடுவர் மானை தேடி வந்திருக்காரு. மானு மானு கை பாத்தீங்களா? பார்க்கல. நீ பாத்தியாடா? ரெண்டு பேரும் பார்க்கல. சத்தியமா தூங்கிட்டோம்மா. இங்க தூங்கிட்டோம். மானை பார்க்கல. ரெண்டு பேரும் பார்க்கல. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? குடுங்குற வேலை உள்ள போய் செய்யுங்க. மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான தட்டி விடுங்க.